Hi, once again in organic chemistry, that is coordination chemistry. என்ன தியரி இது? கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் அண்ட் டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் ரெண்டு ஃபீல்டு இருக்கும். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட். ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் கீழே இருக்கிறது என்னதுப்பா? T2G ட்ரிப்ளெட் அப்படின்னு அர்த்தம். மேலே இருக்கிறது EG. EGங்கிறது Tx² - y² Tz² இண்டிகேட் பண்ணும். T2Gங்கிறது மூணாவது பிக்சர் என்னென்ன Txy YZ ZX இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மூணு இருக்கும்போது இப்போ இந்த சைடு நான் எழுதிக்கிறது வீக் லிகேண்ட், இந்த சைடு எழுதிக்கிறது ஸ்ட்ராங். இப்போ T1 D2 D3ல இதே தான் இங்கேயும் வரும் இல்லையா? அது வரைக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. மூணு எலக்ட்ரான் போடுற வரைக்கும் நமக்கு வந்து வீக் லிகேண்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங் லிகேண்டாக இருந்தாலும் சரி, இந்த சேம் திங். ஓகேவா? ஃபோர்த்து எலக்ட்ரானிக் போடும்போது T2Gல இங்கே வந்து வீக் லிகேண்டில் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் 1 2 3 வீக் லிகேண்ட் ஒபே குங்ஸ் ரூல். வீக்காக இருக்கிறவங்க தான் எப்பயுமே ரூல்ஸை மதிப்பாங்க இதுதானே. ஸோ குங்ஸ் ரூலை ஒபே பண்ணுது அப்படின்னா எல்லா ஆர்பிட்டலும் சிங்கிளாக ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்? பேரிங் அக்கர்ஸ் இல்லையா? ஸோ இங்கே எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன போகும்? மேலே. ஸோ T2Gல போகும், EGல வந்து 1. இதுதான் வந்து D4க்கு நீங்கள் எழுத வேண்டியது. புரியுதா? இதை தனியாகவே உனக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. D4 வீக் லிகேண்ட் என்ன கான்ஃபிகரேஷன்? ஸோ T2Gல 3 EGல 1. இது தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் பண்ணணும். ஓகேவா? அந்த டெல்டா நாட்டுக்கு என்ன? கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வேல்யூ. ஸோ இந்த எனர்ஜி வேல்யூ வீக் லிகேண்டுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஸ்மாலாக when compared to strong ligand. strong ligand பாருங்க இந்த எனர்ஜி கேப் எப்படி இருக்கும்? இதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது D5னா மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்? 5 எலக்ட்ரான். 5 எலக்ட்ரான் 3 இங்கே போட்டு மேலே போடுறீங்க. EGல 2. ஓகேவா? அடுத்தது 6 எப்படி போடுவ? மறுபடியும் கீழே இல்லை மேலையா? கீழே. ஸோ இங்கே எவ்வளவு? அப்போ T2Gல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் வந்துருக்கு? 4 வந்துருக்கு. EGல 1 2 ஓகே. இதில் எத்தனை பேரிங் இருக்குன்றதையும் பாரு. ஏன்னா ஃபார்முலாவில் கடைசி ப்ளஸ் Pன்னு போடுவாங்க. Pனா எத்தனை எலக்ட்ரான் பேரில் இருக்குது, எத்தனை ஜோடி பேரில் இருக்குது, எத்தனை ஜோடி இங்கே பேராக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பேரிங் பக்கத்தில் என்ன போட்டுருக்கேன்? 1 பேரிங். ஃபார்முலா என்ன? CFSC கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா கீழே இருக்கும்போது 2/5 மேலே அளவு இங்கே இருக்கிற 2 இங்கே போடணும், இங்கே இருக்கிற Dயை மேலே போடணும். ஞாபகம் வச்சுக்க. கீழே இருக்கிறது எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூ, மேலே இருக்கிறது எப்பயுமே பாசிட்டிவ். ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ஸோ 2/5. இங்கே எப்படி நான் 4 போட்டேன்? T2Gல எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இங்கே எப்படி நான் வந்து 2 போட்டிருக்கேன் தெரியுதா?